எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து தோல்வி பயம் முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்தது ஸ்டாலின் அரசு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இன்றைய தினம் 5000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார் உங்களிடம்? ஹாசினி, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தேர்தல் தோல்வி பயம் முதலமைச்சரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த முதலமைச்சர் தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைகால சிறப்பு தொகையும் கொடுத்திருக்கிறாராம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024, 2025 ஆண்டுகளில் நமக்கு கோடை காலமே வரவில்லையா முதலமைச்சர் அவர்களே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்குலைத்துவிட்டு இப்போது தேர்தல் நேரத்து பணம் வரவு வைக்கும் இந்த பேட்ச் ஒர்க் வேலையை மட்டுமே தமிழ்நாட்டு பெண்கள் நம்பி விடுவார்களா என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். செப்டம்பர் 2023 முதல் இதுவரை தமிழக அரசு கொடுத்த அந்த 34,000, ஆனால் உங்கள் ஆட்சியிலே ஒவ்வொரு குடும்பமும் இழந்த தொகை குறைந்தபட்சம் 3.5 லட்சம் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத்தான் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அம்பலப்படுத்தி வருகிறார்கள் என்றும் அவர் விவரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது மாதம் 2000 ரூபாய் என்று அதிமுக தெரிவித்த அந்த தேர்தல் அறிவிப்பை மீண்டும் அவர்கள் திமுக வாக்குறுதியாக அறிவிக்கிறார்கள் என்றும் இந்த அறிவிப்பு வெளியில் வருகிறது பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் நீங்களாக வந்து ஐயையோ முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது என்று முதலமைச்சருடைய அந்த கூற்றை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். அனைத்து குடும்ப அட்டைக்கும் என்று வாக்குறுதி அளித்த திமுக 5 ஆண்டுகளாக அதனை நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு மட்டுமே என சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்திருக்கிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் பேராதரவுடன் இன்னும் 3 மாத காலத்தில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் தமிழக பெண்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 என்று அதிமுக அதனை செய்து கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியிருக்கின்றார்.